கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த கிளாரா என்பவர் மாதுரி தேவி என்ற பெயருடன் 1939ஆம் ஆண்டு பாண்டுரங்கன் என்ற படத்தில் இந்திராணி வேடத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு 1940ஆம் ஆண்டு வாயாடி என்ற படத்தில் மிக ரகளையான வேடத்தில் நடித்திருந்தார். இந்த படம் மாபெரும் வெற்றியடையவே ஸ்ரீ லட்சுமி விஜயம் என்ற திரைப்படத்தில் அமுதா குமுதா என்ற இரட்டை வேடத்தில் நடித்து அனைவரையும் வியக்க வைத்தவருக்கு கிடைத்த வாய்ப்பு மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலம் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தில் அராஜக ராணியாக நடித்தார். அதன் பிறகு கன்னியின் காதலி திரைப்படத்தில் ஆதித்யன் என்ற ஆண் வேடத்திலும் கலைமணி சந்திரிகா என்ற 2 பெண் வேடத்திலும் நடித்து ஒரே படத்தில் 3 வேடங்களில் நடித்த அபூர்வ நடிகை என்ற பெயரை பெற்றார். அதன் பிறகு பொன்முடி திரைப்படத்தில் நரசிம்ம பாரதி என்பவருக்கு ஜோடியாக மிக கவர்ச்சியாக நடித்தவர். அதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் மோகினி திரைப்படத்திலும், அதனைத் தொடர்ந்து மர்மயோகி என் தங்கை என்ற படத்திலும் நடித்தார். இதில் என் தங்கை திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மனைவியாகவே நடித்தார். இந்த படம் உள்ளத்தை உருக்கும் சோகத்தை சொன்ன படமாகும். இப்படியாக வில்லியாகவும் ஆண்களை மயக்கும் மோகினி பெண்ணாகவும் குணச்சித்திர நடிப்பிலும் கொடிக்கட்டி பறந்த மாதுரி தேவி அவர்கள் 1978ஆம் ஆண்டு வெளிவந்த வெற்றி திருமகன் திரைப்படத்தில்தான் இவர் கடைசியாக நடித்தார். இவருக்கென்று ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் 1959ஆம் ஆண்டு மாலா ஒரு மங்கள விளக்கு என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் என்பதுதான். 26 படங்களில் நடித்த மாதுரி தேவி அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் 1990ஆம் ஆண்டு சென்னையில் இறந்தார்.